சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி ஒரு கொண்டு வந்துள்ளேன். உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என நம்பி உனது கடமை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் செய். உனது நம்பிக்கையும் செவி துக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்திருக்கின்றாய், பல முறை காயப்பட்டும் இருக்கின்றாய். அதனால் உன்னை இதயம் முடிந்தும் இருக்கின்றது. சில வேளைகளை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டும் இருக்கின்றாய். என் கண்மணியே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டுமே. எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காதே. அப்படி நினைத்தாலும் உன்னால் நகரவே முடியாது. குழந்தையே, நீ எப்பொழுதும் என் கஷ்டங்களை, கவலைகளையும், துன்பங்களையும், துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகிறேன். நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகின்றேன். தங்கமாக கேள். உன் சுமைகள் எல்லாம் குறைந்துவிட்டது. நீ நினைத்தவற்றையெல்லாம் நட வேண்டும் என்றால் நீ முழு நம்பிக்கையோடு, உண்மையான பக்தியோடு உன்னை பூரணி சரணாகதி அடைய வேண்டும். இது தவிர நீ செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை குழந்தையே. அப்படி என்னை சரணடைந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நானே உனக்கு துணை புரிவேன். உன்னுடைய வாழ்வில் சிறு சிறு விஷயத்திலும் தேவையிலும் கண்காணித்து கொண்டு அவை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன். என்னை நீ கடவுள் என்றோ, சத்புருஷா என்றோ, மகா சக்தி என்றோ நினைத்துக்கொள். உனக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படியே உன் அன்னையை நினைத்துக்கொள். உனக்கு தாயாகவே, தந்தையாகவே, உனக்கு தோழியாகவே எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ என்னை எப்படி நினைத்தாலும், என்னை எப்படி பாதித்தாலும் என்னிடம் முழு சரணாகதி அடைவதே உன் வாழ்வில் பொறுப்பலாக இருக்கட்டும். உன் தாயையோ தந்தையையோ எப்பொழுதும் சந்திக்கிட்டாயாம். நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு முறை நான் வேண்டுதல்களை வைத்த பின்பும் இது நடக்குமா, இது கிடைக்குமா என்று சிறு சிறு சந்தேகமும் மனதில் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. பூரண சரணாகதி என்பது என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருப்பதல்ல. உன் மீது முழு நம்பிக்கையோடு நீ பாவங்களை இருக பற்றி கொள்வதுதான் பூரணி சரணாகதி. எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதங்களில் இருக்க பற்றிக்கொள். நானே உன் அன்னையும் தந்தையுமாவேன். குழந்தையே, என்னை தோல்வி அடைக்கும் பொழுது ஓடி வந்து அணைத்துக் கொள்வேன். என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நானே அறிவேன். எப்பொழுதும் எனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.